வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாகற்காயோடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வாமை, வீக்கம், கட்டிகளையும் பாகற்காய் குணப்படுத்தும். பாகற்காயினுடைய விதைகள் இதய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். தேவையற்ற கொழுப்புகளை நம்மளுடைய உடலில் இருந்து பாகற்காய் எரிச்சு இதய தமனி அடைப்பு ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது. புற்றுநோய், லூகீமியா, ரத்த சோகை போன்றவை கூட வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் பாகற்காய்க்கு இருக்குங்க மக்களே. ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை கொண்டிருக்கக்கூடிய பாகற்காய் தான் நம்ம கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருப்போம். ஸோ இனிமேல் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாகற்காய் உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பாகற்காய் எடுத்துக்கலாம். சர்க்கரையினுடைய அளவை பாகற்காய் கட்டுப்படுத்துகிறது. இன்சுலின் சமநிலையை குணப்படுத்துறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை இயற்கையான முறையில் கட்டுப்படுத்துறதுக்கும் ஆயுர்வேத மருந்துகளிலும் வீட்டு வைத்தியங்களிலும் பல காலமாக பாகற்காய் இன்னும் பயன்படுத்தப்பட்டு தான் வருது. ஸோ உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு பாகற்காய் அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. பாகற்காய் ஜூஸ் ஆகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறது பாகற்காய். பாகற்காயை வேக வச்சோ அல்லது ஜூஸ் ஆகவோ நீங்கள் தினமும் குடிக்கும் பொழுது நமது மெட்டபாலிக் விகிதம், அதாவது வளர்ச்சிதை மாற்ற விகிதம் அதிகமாகுது. இது பசியின்மையை போக்குகிறது. மேலும் பாகற்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் சத்து, அதாவது நார் சத்து அதிகமாக இருந்தாலும் குறைவான கலோரிகளை தான் இந்த பாகற்காய் கொண்டிருக்கு. அப்படின்றதால சிறந்த செரிமானத்திற்கும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நிறைய டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய டயட்ஸ் கூட கண்டிப்பாக அந்த பாகற்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க. பாகற்காய் ஜூஸையும் குடிங்க. இது உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பாகற்காயில் ஊட்டச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய உடலுக்கு தேவையான விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், ஃபோலேட், இரும்பு சத்து போன்றவை எல்லாம் பாகற்காயில் அதிகமாக இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ளவனாய்டு மற்றும் பாலிஃபினால் போன்ற சத்துக்கள் எல்லாமே இந்த பாகற்காயில் இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் வளர்ச்சிதை மாற்றத்தையும், அதாவது மெட்டபாலிக்கினுடைய ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துது. நம்மளுடைய இம்யூன் பவரை பாகற்காய் இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். பலவிதமாக சீசன் அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பாகற்காய் எடுத்துக்கணும். இதன் மூலமாக நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதால அந்த சத்துக்கள் இல்லாமல் போகிறதால என்ன நோய்கள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். செரிமானம் நலம் நன்றாக இருக்கும் நீங்கள் பாகற்காய் எடுத்துக்கும் போது. பாகற்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர், அந்த நார் சத்து காரணமாக நமது செரிமானத்திற்கு இந்த பாகற்காய் சிறந்த முறையில் உதவிகரமாக இருக்கு. நீங்க பாகற்காயெல்லாம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் உங்களுக்கு ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கப்படுகிறது. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையும் விரைவில் குணப்படுத்தப்படுகிறது. குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பாகற்காயை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம். பாகற்காயை சாப்பிட்றதால நமது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவினுடைய வளர்ச்சி குடல் அதிகமாக ஆரம்பிக்கும். இதனால நமது குடல் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் வெளியேற்றப்பட்டு பலவிதமான நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் பாகற்காயை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இதய நலன் மேம்படும் நீங்கள் பாகற்காயை எடுத்துக்கொள்ளும் போது. என்னதான் பாகற்காய் கசப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் எப்படியாவது சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இதய நலனை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். பாகற்காயை சாப்பிட்றதால உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறையிறதாக ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிடுறாங்க. இதன் மூலமாக இதய நோய் வரக்கூடிய அந்த மாரடைப்பு போன்ற எந்த விதமான ஆபத்தையுமே நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கெட்ட கொழுப்புகளை குறித்து நல்ல கொழுப்புகளை மட்டும் சரியான அளவில் வைத்து பராமரிக்கிறதுக்கு, இதயத்தை பராமரிக்க பாகற்காய் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் பாகற்காய்க்கு இருக்கு. பாகற்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பயோ ஆக்டிவ் கலவைகள் சில குறிப்பிட்ட புற்றுநோயை நம்மை தாக்குவதிலிருந்து பாதுகாக்குது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, அந்த புற்றுநோய் செல் பரவலை வராமல் தடுத்து அதே போல குணப்படுத்தி புற்றுநோயையும் தடுத்து ஆற்றல் பெறுவதற்கு பாகற்காய் நம்ம எடுத்துக்கலாம். நச்சு நீக்கமாக பாகற்காய் செயல்படுது. பாகற்காயில் நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய பண்புகள் இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனால உடல் இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகளை நீங்க வெளியேற்றணும் அப்படின்னா பாகற்காய் சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கிருமிகளும் நச்சுக்களும் வெளியேறிடும். நீங்கள் ஆரோக்கியமான முறையில் இருக்கலாம். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பாகற்காய் எடுத்துக்கலாம். ஸோ என்னதான் உங்களுடைய உடல் உறுப்புகளையும் இந்த பாகற்காய் பார்த்தாலும் சருமத்தையும் அழகாக வைத்துக் கொள்வதற்கும் பாகற்காய் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பாகற்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நமது சருமத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு தோல் சுருக்கத்தையும் குறைச்சி வயதானவதை பார்த்தீங்கன்னா தடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதுக்கு சரும ஆரோக்கியம்லாம் மேம்பட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவில்
பாகற்காயை சேர்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பாகற்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பாகற்காயை தொடர்ந்து சாப்பிடுங்க. பாகற்காயை ஜூஸாகவும் எடுத்துக்கோங்க. பாகற்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் மினரல்கள், குறிப்பாக விட்டமின் சி சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுகள் வராமல் நம்மளை பாதுகாக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். கண் நலன் மேம்படுவதற்கு பாகற்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பாகற்காயில் அதிக அளவு விட்டமின் ஏ சத்து இருக்கு. இது நம்மளுடைய பார்வை திறனுக்கும் கண் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியமானதாக இருக்கு. ஆகவே அடிக்கடி நீங்க பாகற்காயை உணவுல சேர்த்துக்கொள்ளுங்க. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கிறதுக்கு பாகற்காய் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். பாகற்காயை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்றவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய உணவுகளில் பாகற்காயை சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஏராளம். பாகற்காயை சாப்பிட்டுட்டு இருக்குங்க, தொடர்ந்து அந்த முறையை பயன்படுத்தி பாகற்காயை தொடர்ந்து இன்னும் அதிகமாக சாப்பிட பாருங்கள். உங்களுடைய உடலுக்கு ஏற்றார் போல அதில் கூட நிறைய மருத்துவங்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.